இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு காக்கா ஒண்ணு ஒரு மரத்துக்கு கீழே நின்னு ரொம்ப டயர்டா இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு கண்ண திறந்து பார்க்கும்போது அது தலைக்கு மேல ஏதோ ஒரு ஆடு பறந்து போன மாதிரி இருந்துச்சு. என்னடா இது ஆடெல்லாம் பறக்குது அப்படின்னு உத்து பார்த்தா ஒரு கழுகு அந்த ஆட்டை தூக்கிட்டு போச்சு. இதுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அடடா, நாமளும் இது மாதிரி ஒரு பறவை தானே, நம்மளால ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆட்டை தூக்கிட்டு போக முடியாது? அந்த கழுகுக்கு புத்தியே கிடையாது. தூக்கிட்டு போறதே தூக்கிட்டு போகுது, ஒரு பெரிய ஆடா தூக்கிட்டு போலாம்ல, வச்சு வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த முடிவை நம்மளும் எடுக்கலாம், நம்மளும் போலாம், ஒரு ஆட்டை தேடலாம், நம்மளும் அதே மாதிரி தூக்கிட்டு போயிட்டு நல்லா விருந்து சாப்பிடணும். அப்படி அந்த காகம் ஒரு ஆட்டு கொட்டகையை தேர்ந்தெடுத்துச்சு. அந்த இடத்துல போய் பார்த்தா சில ஆடுகள் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஆடுகள் எல்லாமே மேய போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆடுகள்லாம் வரட்டும், எது நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்குதோ அதை பார்த்து தரமா இன்னைக்கு தூக்கிடணும் அப்படின்னு நினைச்ச காகம் அங்கேயே ஒரு மரத்து மேல வெயிட் பண்ணுச்சு. சாயந்தர நேரமும் ஆச்சுங்க. இப்போ கொட்டகைக்கு ஒவ்வொரு ஆடா உள்ள வர ஆரம்பிச்சது. ஒவ்வொன்றத்தையும் பார்த்து இதை தூக்கலாமா, அதை தூக்கலாமா, இதை தூக்குனா நல்லா வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டா ஒரு ஆடு கண்ணில் மாட்டுச்சு. இப்போ இந்த காகம் தன்னுடைய அழகுகள் எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு போயிட்டு வேகமா போய் அந்த ஆட்டு மேல உட்காந்து அந்த ஆடை தூக்கலான்னு நினைக்குது. ஆனா உண்மை என்ன தெரியுமாச்சு, தன்னுடைய அழகால ஒரு சின்ன முடிய கூட தூக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அப்பதான் யோசிச்சுது, பார்க்கறதெல்லாம் நம்ம அடைஞ்சிடணும், பார்க்கறதெல்லாம் நமக்கு கிடைச்சிடணும், எல்லாம் புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கினது போல நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்ற புத்தி திரும்ப வந்துச்சு. என்னங்க, நாமளும் சில நேரங்கள்ல பல காரியங்களை பார்த்து நாமளே ரொம்ப வருத்திக்கிறோம். இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவர் எல்லாருக்கும் நேர்த்தியா, ஒழுங்கா, அழகா, கிரமமா கொடுத்திருக்கிறாரு. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து சந்தோஷப்படுவோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்வது போல நாமும் போதும் என்கிற மனதோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.